பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான திரு யானை ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பீக்ரூ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம தாவேகா முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து ரைடுகள் நடக்குது, வெள்ளை அறிக்கைகள்லாம் வெளில வருது. அதுல எல்லாத்துலயுமே இப்ப புதுசா ஒண்ணு நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, ஊழல் முறைகேடு அதை தாண்டி இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிக்கையா இருக்கட்டும், ரைடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே சட்டமன்றத்துக்குள்ள அந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன பார்ட்டி ஃபண்டு? இது இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒரு பெக்குலியர் வேர்டு, இல்லீகல் கலெக்ஷன் ஆஃப் மணி. எப்படின்னா, நான் ஒரே ஒரு இது எடுத்திருக்கேன், அதுக்கு அந்த வழக்கம் போட்டிருக்கேன். அது சம்மந்தமாக இப்போ நம்ம நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லே அவுட் அப்ரூவல் இருக்க டிடிசிபி, சிஎம்டி பில்டிங் அப்ரூவல், அது லே அவுட் அப்ரூவல்னு. இதுக்கு நான் வழக்கு போட்டதில் அக்ரிகல்ச்சர் லேண்டை கன்வர்ஷன் பண்ணாங்க. 4 months கன்வர்ஷன் பண்ணி லே அவுட் அப்ரூவல் கொடுங்க. அது தனி வழக்கு, அது தனியாக போயிட்டுருக்கு. இப்போ அதை நான் வழக்கு நடக்கிறதுனால அதை நான் பேச விரும்பல. ஆனால் ஒரு லே அவுட் அப்ரூவல் கொடுக்கணுன்னா அது சாதாரணமாக அந்த டிடிசிபி, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு ஸ்லாஷ் மெம்பர் செக்ரட்டரின்னு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்கார், அவரு கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு சொல்லப்படாத உத்தரவு என்னன்னா, கவர்மெண்ட் அதாவது அமைச்சரவையிலிருந்து இன்னாருக்கு கொடுக்கலான்னு சொன்னால் அவருக்கு தான் அவர் அப்ரூவல் கொடுப்பாரு. இதில் என்னென்னா, கவர்மெண்ட் ஒரு ஜியோ போட்டாங்க, லே அவுட் அப்ரூவலுக்கு 7.5% ஃபீஸ், அதாவது இந்த லேண்டு வேல்யூ இருக்குல்ல, அது 7.5%, 7.5% ஃபீஸாக கட்டணும். அது கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதை நாங்கள் கொஸ்டின் பண்ணல, அது கூட தப்பு தான். அது என்ன பண்ணாங்கங்கிறதுக்கு தனியாக வழக்கு போட்டிருக்கேன், அதுவும் நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5% லேண்ட் வேல்யூவில் ஃபீஸாக ஆஸ் பர் லா, ஆஸ் பர் ரூல் கட்டிடுறாங்க. ஆனால் இப்போ அப்ரூவல் கொடுக்க மாட்டார். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இவர் லே அவுட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்ட பிறகு ஒரு நம்பர் கொடுப்பாங்கல்ல, இந்த நம்பரை இங்கே கவர்மெண்ட்டில் சொல்லணும். கவர்மெண்ட்லாம் யார்? அதிகாரிங்க, ஐஎல்ஏங் பொலிட்டீஷியன், அமைச்சர், இவங்களுக்கு சொன்னால் இவங்க ஒரு கலெக்ஷன் பண்ணாங்க. 7.5% பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க. அரசுக்கு இது இல்லீகல் கலெக்ஷன், இதுதான் பார்ட்டி ஃபண்டு. இங்கே 7.5% கொடுத்த பிறகு இந்த நம்பரை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ மெம்பர் செக்ரட்டரிக்கோ சொல்லுவாங்க டிடிசிபியில். அவர் உடனே அந்த நம்பருக்கு அப்ரூவல் கொடுத்துருவார். அதுக்கு முன்னாடி அவர் முறைப்படி எல்லாம் இருக்கான்னு, கைட்லைன்ஸ் படி இருக்காருன்னு அவர் பார்த்துக்கணும். இருந்தாலும் கூட, ஃபீஸ் கட்டினாலும் கூட இந்த 7.5% கொடுத்தா தான், கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. இந்த 7.5% கவர்மெண்ட் வாங்கிறது தான் பார்ட்டி ஃபண்டு. இதை தவிர 1% அதிகாரிகளுக்கு, அது வேற. இப்படி வசூல் பண்ணிக்கிட்டு தான் இது திமுகவில் கொடுத்ததுன்னா அதிமுகவிலையும் இருக்குது. அது அதிமுகவில் தான் இந்த சிஸ்டம் ஆரம்பித்தாங்க, அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 35,000 to 40,000 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய கணக்கு. ஏன்னா அவ்வளோ லே அவுட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, லே அவுட்டு போடுற அப்பாவிங்க, சரி கொடு 7.5% ஃபீஸு கொடு, 7.5% அமைச்சருக்கு அல்லது அதிகாரி பாலிட்டிஷியனுக்கு கொடு, 1% அவங்களுக்கு கொடு, யார் அதிகாரிகளுக்கு, அப்படி போட்டு வசூல் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை அந்த பிளாட்டு தலையில் தான் வைப்பாங்க. ஒரு பிளாட்டு 50,000ன்னா இன்னொரு 10,000 சேர்த்துக்கிட்டா போச்சு. ஆக அல்டிமேட் சஃபரர் பையர், புவர் பீப்புள், ஏதோ கடனை வாங்கி பேங்கில் லோன் வாங்குறவங்க தள்ளவிடியுது. இதில் பார்ட்டி ஃபண்டுங்கிறது தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷமாக கொடுக்கப்பட்டதை கணக்கு எடுத்தால், என்னுடைய கணக்குப்படி ஒரு 35,000 40,000 40,000 கோடி ரூபாய் இதில் பார்ட்டி ஃபண்டாக இருக்குது.
இது நம்ம இப்போ முதல்வர் அவர்கள் இப்போ நிறைய பார்ட்டி ஃபண்டுன்னா என்னென்னு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது அவர் நடவடிக்கை எடுத்தால் இதில் ஏகப்பட்ட பேர் அமைச்சர்கள்லேருந்து அதிகாரிகள் வரைக்கும் மாட்டுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறேன். ஒரு 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 100 டன் நெல்லில் ஒரு நெல் இப்போ தான் இருந்தால் போகிறோம்ல, ஒரு ஐசன் டைரக்டர், அவர் திருச்சியில் ஐசன் டைரக்டர் மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், லே அவுட் அப்ரூவல் கொடுக்க போகிறாரு. அதுக்கு அந்த பெட்டிஷனர் அந்த பார்ட்டி வந்து 7.5% இதுக்கு கட்டிட்டார். அவர் வேறு எங்கே 7.5% கொடுத்தாரோ கொடுத்து அவருக்கு அப்ரூவல் கொடுக்க சொல்லி மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு. இவர் வாங்கிட்டார். இவர் 1% இதெல்லாம் வாங்கியிருக்காரு. இவருடைய பேக்ரவுண்டு வந்து சாதாரணமாக இருந்து ஒரு ஐசன் டைரக்டர் ஆகியிருக்காரு. இவர் லஞ்சம் வாங்காத எதுவும் செய்ய மாட்டார். அது பேர் மிகப்பெரிய பெரிய, அதாவது டெக்னிக்கலாக விஞ்ஞான முறைப்படி லஞ்சம் வாங்குவார். அவரை ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது. நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. நானே அவர்கிட்ட பேசினேன், இது பண்ணாதீங்க, நான் கடைசியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க, யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, உன் பதவியும் போயிடும், வேண்டாம் அப்படின்னேன். இல்லை மேலிடத்துலேருந்து எனக்கு சொல்கிறாங்க, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னாங்க. இவர் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாருங்க. நான் இன்டர்வியூ ஆனேன்னு கையெழுத்து போடாதே இருந்தார். கடைசியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சார்ஜ் கொடுக்குறப்ப இதுக்கு கையெழுத்து போட்டு போயிட்டார். தஞ்சாவூருக்கு வந்தார். தஞ்சாவூர்லேயும் இவர் வழக்கமாக அந்த அதான் நம்ம தான் வாங்கிட்டு இருக்கிறோமே வாங்கினார். அங்கே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். வினோதம் என்னென்னா, கைது செய்யப்பட்டார்னோடனே தெரியும் இருந்தாலும் எங்கேயாவது மாட்டுவார்னு தெரிஞ்சுட்டு நானும் அந்த போய் அதை விசாரித்து பார்த்தேன். என்ன பண்ணியிருக்காங்க, இவர் பேங்க் லாக்கரை ஓப்பன் பண்ணாங்க. ஐயா, அவர் சம்பளமே ஒரு 60,000-70,000 தான் இருக்கும், 1 லட்சமே வச்சுங்க. அவர் பேங்க் லாக்கரில் 3.5 கோடி ரூபா, 3,50,00,000 ஹார்டு கேஷாக இருந்தது. அது அன்னியில் 1.38 கிலோ தங்க நகைகள் லாக்கர்லேருந்து கைப்பற்றியிருக்காங்க. இது அதுக்கு எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா 3.3 கோடி ரூபா ஹார்டு கேஷ் எடுத்திருக்காங்க ஐயா, 1.33 கிலோ தங்கம் எடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஒரு சாதாரண மெம்பர் செக்ரட்டரி, இதுதான் கடைநிலையில் இருக்கிறவர், இவர் லாக்கர்லேயே இவ்வளோ இருந்ததுன்னா, 1% வாங்கினதுலேயே இவ்வளோ இருந்ததுன்னா, ஒரு லேஅவுட்டில் இது வாங்கின இப்போது 7.5% வாங்கியிருக்காங்களே பார்ட்டி ஃபண்டுன்னு, அது எத்தனை கோடி இருக்குன்னு நான் ஒரு கணக்கு போட்டேன். அது நிச்சயமாக ஒரு 35,000-40,000 கோடி ரூபா. இந்த 40,000 கோடி ரூபா எங்கே போச்சு? அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி. மாண்புமிகு மரியாதைக்குரிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த பார்ட்டி ஃபண்டு விஷயத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குது. மற்ற ஃபண்டை பற்றி நான் இப்போ சொல்லலை. அப்பாயின்மெண்ட்டுக்கு போனது வந்ததுக்கெலாம் அதுக்கு எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. தெரிஞ்சாலும் எனக்கு எவிடன்ஸ்லாம் அது சொல்ல முடியாது. அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சிட்ருக்கு. இதை பிடிச்சா 40,000 கோடி ரூபா எங்கே போச்சு? இதை ரெக்கவர் பண்ணுங்கிற எத்தனை அதிகாரிகள், எத்தனை அமைச்சர்கள் இதில் இன்வால்வ்டு, எத்தனை ஹை ரேங்க் பொலிட்டிஷியன் இன்வால்வ்டு அப்படிங்கிறது தெரியும். எவிடன்ஸாக வச்சுருக்கேண்ணா. அதனால் இதன் மூலமாக நம்ம குரு டிவி மூலமாக இந்த அரசை நான் வேண்டிக் கொள்வது, இதன் மேல் நடவடிக்கை எடுங்க. இதில் ஏகப்பட்ட ஊழல், வெறும் சாதாரண விஷயம். 40,000 கோடி ரூபாங்கிறது என்ன நினச்சி பார்க்கவே எனக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் இன்னும் 2 நாளில் இது சம்பந்தமாக ஒரு பெட்டிஷன் தயார் பண்ணி அரசிடம் எந்த அதிகாரிக்கு கொடுக்கணுமோ அந்த அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கிறதாகவும் இருக்கேன். இந்த இடத்துல இந்த அரசு எனது பெட்டிஷனை கூட எதிர்பார்க்க வேண்டாம்,
இதில் இன்னொரு கூத்து என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த 7.5% கொடுக்க மாட்டேன்னு சில பேர் இருந்தாங்க. இதனால நம்மளே இப்போ பிச்சை எடுக்கிறோம், அதுக்கிட்ட பிச்சை எடுக்க தான் பெருமை, அதுகிட்ட பெருமை கொடுக்குற மாதிரி இவங்கள்ட்ட என்ன பண்ணாங்க, சில பேர் கொடுக்க மாட்டேன்னு இருந்தாங்க. வாசகர்களே, நேயர்களே, அவ்வாறு கொடுக்காத இருந்தவர்களுக்கு இப்போது உள்ள டிடிசிபி கமிஷனர் கூப்பிட்டு இப்போ கொடுக்குறாரு. பார்ட்டி ஃபண்ட்லாம் கிடையாது. இந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய பணம் கட்டினவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ இதை விட இந்த அரசு என்ன செய்ய முடியும்? ஆக இது நான் சொல்றது உண்மை என்று அவர் பல பேருக்கு கொடுக்காத இருந்தாங்களே, அவங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்டாலே இவங்களுடைய யோக்கியாம்சம் தெரியும். இதுதாங்க லஞ்சங்கிறாங்க. இந்த லஞ்சத்துக்கு இப்போ புது பெயர் என்னன்னா, லஞ்சம் வாங்குறது அந்தந்த அதிகாரிகள் வாங்கி ஜோபியில் போட்டுக்கிட்டு போயிடுவான். ஆனால் இது அரசு அளவில் வாங்கி பார்ட்டிக்கு செலவு பண்ணுறோம். என்ன பார்ட்டிக்கு அவன் பார்ட்டிக்கு தான் செலவு பண்ணிக்கிறான். இதில் நிறைய மிகப்பெரிய ஊழல் இது. இப்போது அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எப்பா இவனுக்கு காசு கொடுக்காத இருந்தோம், நமக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு. இப்போ இருக்கிற கமிஷனர் கூப்பிட்டு கொடுக்குறாருண்டா, இவ்வளோதான் பெண்டிங் இருக்குது, பணம் கட்டிட்ட ஏசிஎஸ் வரவங்களுக்குலாம் உடனே கொடுக்குறாங்க. இது அப்போ செய்யல. அப்போ செய்யணுன்னா 7.5% பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும். ஆகையினால இது பெரிய மெகா ஊழல்பாங்களே, ஊழலோ ஊழல். இந்த 40,000 கோடியை ரெக்கவர் பண்ணணுங்கிறேன். யார் யாருக்கு போச்சு அவங்கள பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து ரெக்கவர் பண்ணி இந்த அரசுக்கு கொடுத்தா அரசு நிதி நிலைமை உயரும். அதனால் நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த ஆட்சி திரு முதல்வர் அவர்கள், மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த பார்ட்டி ஃபண்டையும் இதில் விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.